ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும். யார் பெரியவன் என்ற வாதம் மோதிர விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் எழுந்தது. ஒன்று மற்றதை காட்டிலும் உயர்ந்தது என்று வாதம் புரிந்தது. தனது வாக்குவாதத்திலே மோதிர விரல் பின் வருமாறு பேசிற்று. ஓ ஆள்காட்டி விரலே, உன்னை காட்டிலும் நான் நிச்சயமாக பெரியவன். மக்கள் தங்கள் பிரேமைக்குரிய திருமண மோதிரங்கள் உள்பட பிரகாசிக்கின்ற விலையுயர்ந்த மோதிரங்களை அணிவித்து மகிழ்கின்ற விரல் நான் ஒருவனே. என் பெயரே அப்படி குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு மதாச்சார கிரியையிலும் கடவுள்களையும் அவர் திருநாமங்களையும் மரியாதையுடன் பாராட்டுவதற்கு முன்னால் இந்துக்கள் முதலில் புனிதமான பவித்திரத்தை அணிவித்து என்னை மரியாதை செய்கிறார்கள். தூய்மையான குசப்புல்லினால் புனிதமான பவித்திரம் அதாவது மோதிரம் செய்யப்படுகிறது. இந்துக்களின் மதாச்சார சடங்குகள் அனைத்திலும் எனது உதவி நாடப்படுகிறது. உன்னை உபயோகிப்பது அமங்கலமானதாய் கருதப்படுகிறது. உன்னை உபயோகிப்பதில்லை. இந்து குழந்தை முதலில் அரிசி நிறைந்த தட்டிலே அக்ஷரங்களை எழுத தொடங்கும் போது என்னை கொண்டு எழுதுவிக்கிறார் உபாத்தியாயர். குழந்தை என்னை கொண்டு அச்சரங்களை எழுதுகிறது. ஜபம் புரியும் போது மணிகளை உருட்டுவதற்கு என்னை உபயோகிக்கிறார்கள், உன்னை அல்ல. பூஜையின் போது பகவானுக்கு புஷ்பங்களை வழங்கும் போது என் உதவியே கோரப்படுகிறது, உன்னுடையதல்ல. பிராணாயாமம் செய்யும் போது உன்னையல்ல என்னையே மக்கள் உபயோகிக்கிறார்கள். வைதீக சமூகத்தார் உன்னை வெறுக்கிறார்கள். மகான்களும் மகரிஷிகளும் வர்ணாசிரம தர்மங்களுக்கு அதீதமானவர்கள். இவர்கள் கூட உன்னை வெறுப்புடன் நோக்குகிறார்கள். ஜபயோகம் என்ற நூலில் அது எழுதியுள்ள ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் மணிகளை உருட்டும் போது ஆள்காட்டி விரலை பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவாக கூறியுள்ளார். ஆள்காட்டி விரலே, இக்காரணங்களால் நான் பெரியவன் என்பதை அறிந்துகொள், வீண் வாதங்கள் புரியாமல் என்றது. மோதிர விரலின் வாதத்தை கேட்ட ஆள்காட்டி விரல் கோபக்கனல் கக்க பேசத் தொடங்கி, ஓ மோதிர விரலே, நீ பெருமையடித்து கொள்ளாதே. நிச்சயமாக உன்னை காட்டிலும் நான் பெரியவன். இந்து மகரிஷிகள் சின்முத்திரையை கையாண்டு வந்தார்கள். இம்முத்திரை வர்ணிக்க இயலாத சாந்தியையும் சமநிலையையும் வழங்குகிறது. மர்மமான இந்த சின்முத்திரை காட்டுவதற்கு ரிஷிகள் என்னை நாடினார்கள். மாபெரும் கூட்டத்தின் முன்பு உபன்யாசகர்கள் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று கூறும் போதெல்லாம் என்னை உயர்த்தி அதன் மூலம் கடவுளுக்கு பிரதிநிதியாக என்னை மரியாதை செய்கிறார்கள். அவ்வளவு பெரிய கூட்டத்தின் நடுவிலே அறிவை வழங்குவதற்கு நான் சாதனமாக பயன்படுகிறேன். ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ மற்றவர்களுக்கு சுட்டி காட்டும் போது மக்கள் வழக்கமாக என்னை பயன்படுத்துகிறார்கள். தபேலாவையும் இந்திய பேரிகைகளையும் உபயோகிக்கிறவர்கள் உன்னை விட என்னை அதிகமாக உபயோகிக்கிறார்கள். டைப் அடிக்கிறவர்களில் பார்த்து அடிக்கும் பயிற்சியை பயிலுவோர் பரிபூரணமாக என்னை சரண் புகுகிறார்கள். ஆனால் பார்க்காமல் தொட்டு அடிக்கும் பயிற்சியை பின்பற்றுவோர் உன்னை காட்டிலும் என்னை அதிகமாக உபயோகிக்கிறார்கள். எழுதுவதற்கு நான் பயன்படுகிறேன், நீ அல்ல. கதவை திறப்பதற்கு தட்டும்போது நான் சேவை செய்கிறேன், நீ அல்ல. மக்கள் உன்னை பயன்படுத்துவதை காட்டிலும் என்னை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் நான் மிகுந்த திறமைசாலி. மேலும் நான் ஒரு வைராகி. தங்க மோதிரங்களுக்காக பேராசைப்படுவதில்லை. ஆனால் உன் பெயரை குறிப்பிடுவது போல மோதிரங்களுக்காக பேராசைப்படுகிறாய். இங்ஙனம் மக்களின் செல்வத்தை பாழ்படுத்துகிறாய். அவர்களுக்கு நீ சுமையாக நிற்கிறாய். எவ்வளவு குரூரமானவன் நீ என்று கூறிற்று. இங்ஙனம் மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் தான் பெரியவன் என்ற வாதம் புரிந்து கொண்டிருக்கும் போது காவி தரித்த நரைத்த ஞானி ஒருவர் அவ்வழியே செல்லலானார். அவர் வதனத்தில் அரியதோ சாந்தம் ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த தீவிரமான வாதத்தை கேட்டதும் ஞானி அவர்களின் சமீபத்தில் நெருங்கி விஷயத்தை கேட்டார். தகராறை தீர்த்து வைக்க முயற்சிப்பதாகவும் உறுதி கூறினார். பின்னர் ஞானி தமது பரிபக்குவ நிலையும் கலக்கமற்ற சாந்தியும் எடுத்துக்காட்டும் துணியில் பின்வருமாறு திருவாய் மலர்ந்தருளினார். ஓ அன்புக்குரிய மோதிர விரலே, ஆள்காட்டி விரலே, ஒருவரோடு ஒருவர் நீங்கள் வீணாக தர்க்கித்து கொண்டீர்கள். மற்றவனை விட தான் மேன்மையுடையவன் என்று நிலைநாட்டும் போது ஒருவனுக்கு சாந்தியும் நிஜமான ஆனந்தமும் உண்டாகாது.
ஆனால் எளியவர்களாயும் நான் எனும் அகங்காரத்தை நின்று நீங்கியவர்களாயும் உள்ள மக்களின் இதயங்களில்தான் சாந்தி நிலவுகிறது. துன்மார்க்கமான ஜனன மரண சுழலில் ஜீவனை கட்டுப்படுத்தக்கூடியனவும் சம்சாரம் என்று ஏற்படுத்தக்கூடியனவுமான ஆசைகள், விருப்புகள், வெறுப்புகள், கர்மங்கள், தலை முதலியவை மூலாதார காரணமாகிய அகங்காரத்தினின்று வெளிப்படுகிறதென்று வேதாந்திகள் பகருகின்றார்கள். நித்தியத்துவம் என்பது ஜனன மரண சக்கரத்தினின்று தப்பித்து கொள்ளுதல் ஆகும். தகுதி, திறமை, அறிவு அல்லது வைராகியம் ஆகியவற்றில் மற்றவனை காட்டிலும் தான் மேம்பட்டவன் என்பதை நிலைநாட்ட முயற்சிப்பதாலும் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதாலும் அகங்காரம் ஏறுகிறது. அகங்காரத்தை ஒழித்து கட்டினால் தான் நித்தியத்துவம் பெற முடியும். அதை கொழுக்க வைப்பதால் அல்ல. ஒருவனை சம்சாரத்திற்கு பிணைக்கும் அம்சங்கள் எல்லாவற்றையும் துறப்பதால் தான் முக்தி மார்க்கம் திறக்கப்படுகிறது. உண்மையான துறவு என்பது அகங்காரத்தை துறப்பதுவே ஆகும். ஞான யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், கர்ம யோகம் ஆகிய யோகங்கள் அத்தனைக்கும் உள்ள நோக்கமும் தீர்மானமான முடிவும் என்ன? அகங்காரத்தை வேரோடு ஒழித்தலே ஆகும். மனோ இயக்கம் இல்லாமல் அகங்காரம் நிலை பெறாத ஆகையால் ராஜயோகி தனது மனதில் உள்ள மாறுபாடுகளை அடக்கி ஆள்வதன் நிமித்தம் அகங்காரத்தை ஒழித்து விடுகிறான். ஆன்மாவை ஒரு பக்கமும் உடலையும் உள்ளத்தையும் புத்தியையும் மற்றொரு பக்கமுமாக இருத்தி அதனதன் மாறுபாடான இயற்கை சுபாவத்தை பாகுபடுத்தி ஆராய்வதன் மூலமாக ஞான யோகி அகங்காரத்தை அகற்றி விடுகிறான். ஏனெனில் உடல், உள்ளம், புத்தி ஆகியவை களைய பெற்றவுடன் அகங்காரம் தானாக மறைகிறது. அதனிடத்தில் சத்து சித்த ஆனந்தம் ஆகிய சச்சிதானந்தம் தூய நிலையில் அனுபவிக்கப்படுகிறது. பக்தி யோகி ஒருவன் தன் உடல், உள்ளம், புத்தி என்பவற்றை பகவானிடமோ குருவினிடமோ பகவானை தவிர வேறுபட்டவரல்ல குரு சரண் புகுந்துகிறான். அவனுடைய சரணாகதி பூரண மீதிய போது அவன் இயற்கையாக தன்னை உடல், உள்ளம், புத்தி இவற்றினின்று பிரித்து கொண்டவனாக அகங்கார சுவடுகள் எல்லாவற்றினின்று விடுதலை அடைந்து மூல தத்துவமான சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் நிலை பெற்று விடுகிறான். ஏனெனில் உடல், உள்ளம், புத்தி ஆகியவை இல்லாமல் அவற்றின் மூலம் இயங்க முடியாதபடியால் அகங்காரம் நிலைத்திருக்க சாத்தியப்படாது. கர்மயோகி ஒருவன் பக்தி யோகியின் நிலையையோ அல்லது ஞான யோகியின் நிலையையோ மேற்கொண்டு கர்மயோகத்தை பயிலுகிறான். பக்தி யோகியின் நிலை என்ன? பக்தி யோகி பகவானுடைய கருவிகளாகிய உடல், உள்ளம், புத்தி இவற்றின் மூலமாக பகவான் அல்லது குரு செயலாற்றுகிறார் என உணர்கிறான். புகழ்ச்சி, இகழ்ச்சி, வெற்றி, தோல்வி இவற்றினால் பாதிக்கப்படாமல் இருக்கிறான். இவையெல்லாம் பகவானுக்கோ குருவுக்கோ அல்லது அவருடைய கருவிகளாகிய உடல், உள்ளம், புத்தி இவற்றிற்கோ சொந்தமானவை என்றும் கருவிகள் நடிகர்கள் எனவும் தான் மட்டும் செயலற்ற சச்சிதானந்த ஆத்மன் என்றும் அறிகிறான். ஞானயோகியின் நிலை என்ன? தான் கர்மம் செய்யவில்லை என்றும் ஆனால் பிரகிருத்தியின் சிருஷ்டிகளான உடல், உள்ளம், புத்தி ஆகியவை செயலாற்றுகின்றன என்றும் தான் மட்டும் செயலற்ற சச்சிதானந்த ஆத்மன் என்றும் ஞான யோகி உணர்கிறான். புகழ்ச்சி, இகழ்ச்சி, வெற்றி, தோல்வி முதலியவை நடிகர்களான உடலுக்கும் உள்ளத்துக்கும் புத்திக்குமே சொந்தமெனவும் தனக்கு சொந்தம் அல்ல எனவும் தான் பரிசுத்தமான செயலற்ற ஆத்மன் எனவும் கருதி புகழ்ச்சி அல்லது வெற்றியாலே சந்தோஷப்படாமலும் இகழ்ச்சி அல்லது தோல்வியாலே சஞ்சலப்படாமலும் இருந்து வருகிறான். இங்ஙனம் கர்மயோகி அகங்காரத்தை ஒழிக்கிறான். அகம்பாவம் சரணாகதிக்கு நேர் எதிர்பதம். உடல், உள்ளம், புத்தி இவற்றின் ஆற்றலே அகம்பாவத்திற்கு காரணமாகிறது. அகம்பாவம் என்பது உடல், உள்ளம், புத்தி ஆகியவற்றை சரணாகதி செய்யாமல் இருக்கும் நிலையே ஆகும். ஞான யோகத்திலே நிலை பெற்றிருக்கவில்லை என்று அகம்பாவம் காட்டுகிறது. ஏனெனில் உடலும் உள்ளமும் புத்தியும் தானே என்று உணரும் நிலையிலிருந்துதான் அகம்பாவம் குதித்து வெளிப்படுகிறது. ஆனால் தன்னை உடல், உள்ளம், புத்தி ஆகியவற்றினின்று வேறுபடுத்தி பிரித்தலே ஞான யோகத்தின் போக்கு ஆகும். ஒருவன் ராஜயோகத்தில் முன்னேறவில்லை என்பதை அகம்பாவமே சூட்சுமமாக காட்டுகிறது. ஏனெனில் அகம்பாவம் என்பது உள்ளத்தின் விருத்தி ஆகும்.
ராஜயோகி ஆனவன் விருத்திகள் யாவற்றையும் அடக்கியவன் என அனுமானிக்கப்படுகிறான். அகம்பாவத்தின் தோற்றமானது ஒருவன் நல்ல கர்மயோகி அல்ல என்பதை குறிப்பிடுகிறது. ஏனெனில் முக்கியாம்சத்திலே கர்மயோகியானவன் ஒரு பக்தி யோகியாகவோ அல்லது ஞான யோகியாகவோ இருக்கிறான். ஓம் நமோ நாராயணாய எனவும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனவும் மந்திரங்கள் உள்ளன. மந்திரங்கள் எல்லாவற்றிலும் நமக என்ற சொல் அடங்கியுள்ளது. நமக என்பது சரணாகதி. பகவானுடைய இஷ்டத்திற்கு சரண் புகுதல் இல்லாமல் பகவானுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் புரிதலில் பொருளில்லை. பக்தி யோகத்தின் மிக உயர்ந்த நிலையும் 9வது படித்தரமுமானது ஆத்ம நிவேதனம், அதாவது ஆத்மாவை சரண் புகுதல் ஆகும். பக்தி யோகம் என்பதை ஒரே சொல்லில் கூறுமிடத்து சரணாகதி ஆகும். அகம்பாவ மனிதன் எந்தவிதமான சரண் புகுதலும் செய்ய மாட்டானாதலால் பக்தி யோகத்திற்கு சத்ரு அகம்பாவம் ஆகும். ஏற்கனவே கூறப்பட்டது போல் அது எல்லா யோகங்களுக்கும் சத்ருவே. ஆகையால் மோதிர விரலே, ஆள்காட்டி விரலே, பணிவாக இருங்கள். சாந்திக்கு ரகசியம் பணிவு. யாருடைய சக்தியாலும் திருவருளாலும் நீங்கள் உயிர் பெற்றிருக்கிறீர்களோ, செயலாற்றுகிறீர்களோ, வாதம் செய்கிறீர்களோ அவருக்கு சரண் புகுவீர்களாக. பகவான் உங்களிடமிருந்து அவருடைய சக்தியை இழுத்துக்கொள்ளும் க்ஷணத்திலே, உயிரின் நகர்த்த கூடிய கம்பியை எடுத்துவிடும் க்ஷணத்திலே நீங்கள் மண் தூசியாகவோ அல்லது சாம்பலாகவோ மாற வேண்டிய தகுதி வாய்ப்பீர்கள். வாழ்க்கை என்பது பகவானுடைய மகத்தான வெகுமதி என்று அறிந்து கொண்டு அவருடைய நினைவிலேயும் அவருடைய சேவையிலும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை வணங்கும் தன்மையில் செய்து கொண்டு வாழ்க்கையை நடாத்துவீர்களாக. பின்னர் இம்மையிலும் அருமையிலும் சாந்தி பெறுவீர்கள். தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று யாருமே இல்லை. சிறந்தது அல்லது மட்டரகமானது என்று எந்த வேளையும் இல்லை. கீழான அறிவின் காரணமாக மேன்மையும் கீழ்மையும் அகங்காரத்தின் சிருஷ்டிகளாகும். இதை உணர்ந்து பணிவாயிருங்கள் என்றார். அறிவுள்ள ஞானியின் அமிர்தம் ஒழுகும் சொற்களை கேட்டதும் மோதிரவர்களும் ஆள்காட்டியவர்களும் மிக்க மரியாதையோடும் நன்றியறிதலோடும் மகானின் முன்பு தலைதாழ்த்தி வணங்கினார்கள். ஞான பிரகாசம் தரும் அவருடைய போதனைகளுக்காக வந்தனம் செய்தார்கள். தத்தம் அலுவல்களை பணிவோடும் கடவுள் பக்தியோடும் நிறைவேற்றினார்கள். தான் உயர்ந்தவன் என ஒருபோதும் வாதிக்கவில்லை. இங்ஙனம் தங்கள் கடமைகளை பணிவாகவும் ஆராதனையாகவும் ஆற்றிக்கொண்டு சாந்தியும் கடவுளின் திருவருளும் கைவழிய பதவியும் அவர்கள் பெற்றார்கள். தொடரும். ஓம்.